வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். இன்னைக்கு 3 பேர் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அந்த வேட்பு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. யாருன்னா 3 முதல்வர் வேட்பாளர்கள். ஒன்று திமுக தலைவர் ஸ்டாலின், நாம் தமிழர்ல ஒருங்கிணைப்பாளர் சீமான், தாவேக்கால அந்த கட்சியோட தலைவர் விஜய். இவங்க 3 பேரும் இன்னைக்கு நாளை குறிச்சு வச்சு இன்னைக்குதான் ஆரம்பிச்சாங்க வேட்புமனு தாக்கல். தமிழ்நாட்டுல முதல் நாள்லயே நாங்க போயிருவோம், ஏன்னா நாங்க தான் முதல்ல வரப்போறோம் 3 பேருமே சொல்லிக்கிறாங்க. ஆமா, அதுவும் விஜயும் முதல்வர் ஸ்டாலினும் ஒரே நேரத்துல போய் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. எதுவும் நல்ல நேரமா என்னன்னு தெரியல. 2 பேருக்குமே கொள்கை தலைவர் பெரியார் தாங்கிறதுனால அப்ப நல்ல நேரமா தான் இருக்குன்றியா? அப்படி சொல்லவில்லை, ரொம்ப பகுத்தறிவோட இதெல்லாம் அணுகியிருப்பாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா ஒரே நேரத்துல இந்த பக்கம் அவர் குளத்தூர்ல போய் பண்ணாரு, விஜய் வந்து வியாசர்பாடியில உள்ள அந்த பெரம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட அந்த தேர்தல் அலுவலகத்துல போய் அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணாரு. தாக்கல் பண்ணிட்டு வெளியே வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரோட் ஷோலாம் பண்ணாரு. ஆமா, மக்கள் இந்த முறை அமோகமாக வாக்களித்து எங்களை வெற்றி பெற வைப்பார்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. விஜய் வந்து அங்க இருந்து கிளம்பி அந்த பிரச்சார வாகனத்துல கிளம்பினாரு. வரும்போது கார்ல வந்தவர், திரும்ப போகும்போது பிரச்சார வாகனத்துல போய் அங்க பரப்புரையும் மேற்கொண்டாரு. பெரம்பூர்ல வந்து அனுமதி கொடுத்திருந்தாங்க, அந்த இடத்துல வந்து பரப்புரை செஞ்சாரு. இதுல அவர் வந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நமக்கு வந்து தமிழ்நாடே பிடிச்ச இடம் தான், இருந்தாலும் நம்ம அம்மாவோட இடம் அப்படின்னா ஒரு அம்மாக்களோட ஆசையோட தொடங்கணும்னு தான் பெரம்பூர்ல இருந்து தொடங்குறேன்னு கொஞ்சம் சென்டிமெண்ட் டைலாக்ஸ் எல்லாம் வந்து போட்டு பேசிட்டு இருந்தாரு. பெண்கள் வாக்கு அதிகமாக இருக்குன்றனாலயா? ஆமா, அதனால வந்து ஒவ்வொரு வீட்லயும் அக்கா தங்கைன்னுலாம் சொல்றாருல, அங்க வந்து அம்மா சென்டிமெண்ட் எடுத்து பேசியிருந்தாரு. தமிழ்நாட்டை நம்ம தான் காப்பாத்தி ஆகணும் இந்த திமுக கிட்ட இருந்து அப்படின்னு திமுக விமர்சனம் பண்ணியும் பிரச்சாரம் எல்லாம் பண்ணாரு. ஆமா, அதை பண்ணி முடிச்சுட்டு அங்க இருந்து இப்ப குளத்தூர்லயும் போனாரு. குளத்தூர்ல மைக்கு வேலை செய்யலன்னு கொஞ்சம் சீக்கிரமே முடிச்சுக்கிட்டாராம். குளத்தூர்ல இன்னொன்னு கூட்ட நெரிசலும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. முதல்வரோட தொகுதியில பயங்கர மக்கள் கூட்டம் வந்திருந்தது. இந்த கூட்டங்கள்லாம் வாக்குகளா மாறும்னா சந்தேகம் தான். ஏன்னா திமுக கொடி கட்டினவங்களும் விஜயை பார்க்க தான் போறாங்க. அரசு அலுவலர்கள் அவங்க எல்லாம் கூட வந்து விஜயை பாக்குறாங்க. பட் வாக்கு யாருக்கு போடுவாங்கிறது தேர்தல் முடியும் போதுதான் தெரியும். ஆமா, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆமா, சீமான் வந்து காரைக்குடியில இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு அவரு அங்கெல்லாம் மன்னர் பரம்பரைங்கிற ரேஞ்சுக்கு பேசியிருக்காரு. ஆமா, சேதுபதி மன்னர் பரம்பரையில வந்தவங்க நாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. சிவகங்கை மாவட்டத்துல காரைக்குடியில நிக்கிறதுனால சேதுபதி மன்னர், தஞ்சாவூர்ல இருந்தா சோழர் பரம்பரை அப்படின்னு மாறிட வேண்டியதுதான். மன்னர் பரம்பரை அது எதுக்கு? அதனால வந்து அவர் மன்னர் பரம்பரை எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்ல வர்றாருன்னா, கையேந்த வைக்கிறாங்க மக்களை. கையேந்துனா அது பிச்சை போடுறதுன்னு அர்த்தம். இலவசம்னு சொல்லிட்டு மக்களை அப்படி பண்ணி வச்சிருக்காங்க இந்த திராவிட கட்சிகள்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஓகே, அவரும் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. ஆமா, பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் வந்து அவரோட கோபிச்செட்டிப்பாளையத்துல போய் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. பட் அவரு பிரச்சாரம்லாம் பண்ணும்போது ரெட்டலைக்கு ஓட்டு போட்டுற போறாங்க, பழகிட்டாங்க. அவரை பார்த்தோன்னே ரெட்டலை அமுக்குவாங்க. இவரே மாத்தி கேட்டுருவாரு ரொம்ப வருஷம். ஏன்னா கிட்டத்தட்ட 96ல இருந்து எம்எல்ஏவா இருக்காரு. இத்தனை வருஷம் இருக்கிறதுனால அவருக்கு கூட ரெட்டலை சின்னத்தில்னு வந்துட போகுது. சரி, அதெல்லாம் பிரச்சாரத்துல நம்ம பார்க்க தானே போறோம். ஆப்பிள், மேங்கோ எல்லாம் வரத்தான் போகுது. இதுல இன்னொன்னா பத்மராஜன், இவர் வந்து எந்த தேர்தல் வந்தாலும் அதுல போய் வேட்புமனு தாக்கல் பண்ணி இந்த லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல எல்லாம் வருவார்ல, அவரு 252 முறை வேட்புமனு தாக்கல் பண்ணி போட்டிலாம் தோத்து போயிருக்காரு. இப்ப வந்து என்ன 253வது முறையா மேட்டூர்ல வேட்புமனு தாக்கல் 253 வரை தேர்தல் நடந்திருக்கா? அப்ப எத்தனை வருஷமா வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இடைத்தேர்தல், இந்த இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், ரெண்டு இடத்துல வேட்புமனு தாக்கல் பண்ணியிருப்பாரு போல. அவர் நம்பர் சொல்றதை பார்த்தா அப்படிதான் இருக்குது. சரி, அவர் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் நெல்லையில சுயேட்சை வேட்பாளர் அதிசய பாண்டியன், அவர் அதிசயமா ஏதாவது பண்ணாதான் நம்மளை பார்ப்பாங்கன்னு நினைச்சாரு போல. அதனால என்ன பண்ணியிருக்காருன்னா, திமுக ஆட்சியில கொஞ்சம் பாதுகாப்புலாம் இல்லாம இருக்கு, நிறைய குற்ற சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கு, மனிதர்களே ஒரு பிணங்கள் மாதிரி நடைப்பிணங்களா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், இதெல்லாம் சொல்ற வகையில அவரோட ஆதரவாளர் போல, ஃப்ரெண்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அவர் வந்து ஒரு இறந்து போனவங்கள எப்படி தூக்கிட்டு வருவாங்களோ அந்த மாதிரி தூக்கிட்டு வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. தேர்தல் அதிகாரிகள் பயந்துருக்கு போறாங்க. என்னப்பா உள்ளெல்லாம் அதை தூக்கிட்டு போல, வெளியே வரையும் அவரை தூக்கிட்டு வந்தாங்க. வெளியே கொஞ்சம் கீழெல்லாம் வச்சாங்க, மாலையெல்லாம் போட்டு. ஸோ அதுக்கப்புறம் உள்ள போய் அவரு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் பல வினோதங்கள் வந்து வரும் இந்த வாரத்துல. ஆமா, பால்வளத்துறையில யாரு கை வச்சாலும் ஆபத்துங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ராஜேந்திர பாலாஜி பார்த்தோம், ஆவடி நாசர் பார்த்தோம், அதுக்கப்புறம் தான் வந்தாரு மனோ தங்கராஜ். அவருக்கு வந்து இந்த வாட்டி சீட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அமைச்சர் காந்திக்கு சீட் இல்லை, நான் அவர் மகன் வினோத் காந்தி கொடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் கயல்வெளி செல்வராஜ் அமைச்சரா இருந்தாங்க, அவங்களுக்கும் சீட் இல்லை. இதுல மனோ தங்கராஜோட ஆதரவாளர்கள் மட்டும் கன்னியாகுமரி மேற்கு மாவட்டம் அந்த திமுக அலுவலகத்துல ஒண்ணு கூடி போராட்டம்லாம் நடத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தீர்மானம் போட்டிருக்காங்க, எங்க தலைவர் வந்து மனோ தங்கராஜ் அவ்வளவு பண்ணியிருக்காரு, அந்த துறைக்கும் சரி
அது மட்டும் இல்லாம அந்த நம்ம இந்த தொகுதிக்கும் சரி நிறைய பண்ணியிருக்காரு. கன்னியாகுமரியிலே ஜெயிச்ச ஒரே திமுக எம்எல்ஏ அவர் தான். அப்படி இருந்தும் அவரை வந்து நீங்க விலக்கி வைக்கிறது சரியில்லை, திரும்ப சீட்டு கொடுக்கணும், மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றி அதை இமெயில்ல வேற ஸ்டாலினுக்கு அனுப்பியிருக்காங்களாம். இமெயில்லாம் அனுப்புனா பாப்பாங்களா? அதுவும் தேர்தல் நேரத்துல ஆன் பண்ணுவாங்களா கம்ப்யூட்டரை? அதனால வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அங்க போராட்டமும் நடத்தியிருக்காங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா அதிருப்தி வெளியே வந்துகிட்டு இருக்கு திமுக தரப்புல. இன்னொரு பக்கம் டிநகரனுடைய திமுக எம்எல்ஏ கருணாநிதி அவர் வந்து அன்பழகன் இருக்கார் இல்லையா, முன்னாடி திருவல்லிக்கேணி தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ, அவர் உடல்நல குறைவால உயிரிழந்தாரு. அவருக்கு பிறகு அவருடைய தம்பிக்கு கொடுக்கணும் சீட்டு கொடுத்து அவர் போன தேர்தலில் ஜெயிச்சு இப்ப எம்எல்ஏவா இருக்காரு. இப்ப இந்த முறையும் அவர் வந்து டிநகர்ல போட்டியிடறதுக்கு சீட்டு கேட்டாரு. ஆனா அவருக்கு கொடுக்காம அன்பழகனுடைய மகன் ராஜா அன்பழகனுக்கு வந்து சீட் கொடுத்திருக்காங்க. சரி, அண்ணன் பையனுக்கு தான் கொடுத்திருக்காங்கல்ல. அண்ணன் பையனா இருந்தாலும் அரசியல் அதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாது அப்படின்னு அவர் வந்து கோபம் அடைஞ்சு கட்சி பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காராம். கட்சியில இருந்து போல கட்சி பொறுப்பை மட்டும் ராஜினாமா பண்ணியிருக்காருன்றாங்க. ஓ, எந்த பொறுப்பையும் ராஜினாமா பண்ணிட்டாரு அவசரப்பட்டு. ஆமா ஆமா, இந்த மாதிரி அங்கங்க திமுகல பார்க்க முடியுது சீட் இல்லை அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் என்னன்னா விசிகால வந்து நேற்று வந்து அறிவிச்சிருக்கிறாரு. நேற்று இரவு வந்து திருமாவளவன் யார் யார் எந்தெந்த தொகுதியில போட்டிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல குறிப்பா காட்டுமன்னார் கோயில் அங்க வந்து போன தடவை சிந்தனை செல்வன் தான் எம்எல்ஏவா இருந்தாரு. அவருக்கு அந்த தொகுதியில இப்ப திருமாவளவன் வந்து போட்டியிட போறேன், நானே போட்டியிட போறேன் அப்படிங்கறத அறிவிச்சிருக்காரு. ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் ஏற்கனவே எம்பியா இருக்காரு. எம்பியா இருக்கும்போது திடீர்னு சட்டமன்ற தேர்தலுக்குள்ள வராரு அப்படின்னும் போது என்ன காரணம் அப்படின்னு நிறைய கேள்வி வருது. ஆமா, இது வந்து விசிகா தரப்புல விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாநில அரசியல்ல நம்ம வீக் ஆயிடக்கூடாது. ஏன்னா வைகோலாம் வந்து அங்க போனாரு, மதிமுக இங்க இருந்து கட்சி இங்க இருந்தா கூட டெல்லியில போய் தான் பேசிட்டு இருப்பாரு. பட் கட்சி போக போக வீக் ஆயிடுச்சு, திமுகவே வீக் ஆக்கிடுவாங்களோங்கிற பயம் கூட விசிகாக்கு இருக்கான். அது இல்லாம சீட் பேசும்போது வந்து ஸ்ட்ராங்கா பேசணும் அப்படின்னா நம்ம கட்சியை இங்க வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா வளர்க்கணும் அப்படிங்கிற ஐடியாலாம் இருக்கணும்ல. ஆமா, ஒண்ணு வந்து திமுகனால, இன்னொரு பக்கம் வந்து இந்தியா கூட்டணி பெரிய அளவுல வந்து வெற்றி பெறும், ஒரு மாதிரி ராகுல் காந்தியோட வேவ் இருக்கும், காங்கிரஸ் வந்து முன்னோக்கி கொண்டு போவாங்கன்னு தான் 2024 இந்த மாதிரி போய் நின்னோம். ஆனா வந்து இந்திய அளவுல பார்க்கும்போது இந்தியா கூட்டணி ரொம்ப வீக்கா இருக்கு. தமிழ்நாட்டுல நம்ம வீக் ஆயிடக்கூடாது, இதுக்காக டெல்லி போயினும் அவர் நினைக்கிறதா சொல்றாங்க. அதே மாதிரி விஜயோட வருகைங்கிறது தலித் மக்கள் வாக்கு வங்கியே பதம் பாத்திரக்கூடாது. தலைவரே வந்து டெல்லிக்கு போயிட்டாரு, ஏன்னா முகமா அவர் தான் இருக்காரு விசிகாக்கு, அதனால அவரே மாநில அரசியல்ல இருக்கணும் தான் விரும்புறாராம். இதுல இன்னும் சில ரைட் அப்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது சோசியல் மீடியால. ஒரு பெரும்பான்மை கிடைக்கல திமுகக்கு, தனி பெரும்பான்மைனா அதை வச்சு அமைச்சர் பதவி கூட டிமாண்ட் பண்ணலாம் எம்எல்ஏவா இருந்தோம்னா, இப்படின்லாம் கூட சில பேர் சொல்றாங்க. பல கணக்குகள் இருக்கு. பல கணக்குகளோட அவர் வந்து இங்க களமிறங்கி இருக்காரு. அதே மாதிரி அரக்கோணம் தொகுதியில முன்னாள் மத்திய அமைச்சர் பாமக அதிமுக எல்லாம் இருந்திருக்கிறாரு தலித் எழில்மலை, அவரோட பொண்ணு எழில் கரோலினுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதே தொகுதியில வந்து தாவேகா சார்பில் எழில் கரோலினோட தங்கை அவங்க வந்து கேத்தரின் அவங்க போட்டியிடுறாங்க. சோ இப்படி சில இடங்கள்ல அண்ணன் தம்பி வந்து நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இது திமுக சகோதரி சண்டைகள் இருக்கு. ஆமா இருக்குது. இதெல்லாம் களத்துக்கு வந்து இப்ப என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் போக போக பார்ப்போம். இன்னொரு பக்கம் என்னன்னா 3 விசிகா எம்எல்ஏக்கள் போன தடவை இருந்தவங்கள பார்த்தோம்னா சிந்தனை செல்வனுக்கு மட்டும் காட்டுமன்னார் கோயில் பதிலாக செய்யூர் கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து பனையூர் பாபு, எஸ் பாலாஜி, அப்புறம் ஆலூர் ஷானவாஸ் இவங்க 3 பேருக்கும் சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு விசாரிக்கும் போது 3 பேரும் கொஞ்சம் திமுகவோட க்ளோஸா இருக்காங்கன்னு திரும்ப நினைக்கிறதா சொல்றாங்க. அதை தாண்டி வந்து 99ல ஆரம்பிச்சு 2021 வரையும் 3 பேர் தான் விசிகா எம்எல்ஏக்களா இருந்திருக்கிறாங்க. 2021க்கு அப்புறம் தான் 4 பேர் வந்து விசிகால எம்எல்ஏக்களா வந்திருக்காங்க. ஸோ இத்தனை வருஷம் கட்சி நடத்துறோம் அப்படிங்கும்போது நிறைய பேர் கட்சிக்காக வேலை பார்த்துருக்காங்க. ஸோ புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், இருந்தவங்களுக்கே வாய்ப்பு கொடுக்க வேணாம்னு திரும்ப அவர் முடிவெடுத்து இதை பண்ணியிருக்கதா சொல்றாங்க. அவருடைய எண்ணம் நல்ல எண்ணம் தான். ஆனா எதுக்கு அவருடைய சகோதரி மகள் மாலதிக்கு சீட்டு கொடுத்தாருன்னு தெரியல. ஆமா, கள்ளக்குறிச்சியில அவங்களுக்கு வந்து சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கு. அது அவருக்கு தான் தெரியும். வேற யாராவது கொடுத்துருக்கலாம், நிறைய பேர் வளர்க்கணும்னு நினைச்சிருக்கலாம். ஐபிஎஸ் ஆன் ரோடு தூத்துக்குடியில இருந்து சிபி வந்து சில வீடியோக்களோட நமக்காக வந்திருக்காரு. என்னன்னு பார்ப்போம். Welcome to Imperfect Show on Road, Vigadan Election Express 2026, powered by Chennai Silks, associate sponsor Boomers Ascent Dhotis, vehicle partner Mahindra. நம்ம நேற்று வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் போய் கலந்துரையாடலை வந்து சேகரித்தோம். சில தொகுதிகள் வந்து திமுகவும் அதிமுகவும் நேரடியாக மோதுறாங்க, இன்னும் சில தொகுதிகள் வந்து காங்கிரஸும் பாஜகவும் நேரடியாக மோதுறாங்க. அதனால் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதோட வீடியோ வந்து வரும், நிச்சயம் வந்து பார்த்து ஆதரவு வந்து கொடுங்க. இன்னைக்கு நம்ம காலையிலிருந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் கலாய் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு டஃப் காம்படிஷன் போகும் போலான்னு தெரியுது. அது காரணம் வந்து
டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேன்னு வந்து நினைச்சிடாதீங்க. நம்ம ஒரு 100 பேர் தூத்துக்குடி எடுத்திருந்தோம் அப்படின்னா டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் ரொம்ப கடுமையான போட்டி நிலவும் போல தெரியுது தூத்துக்குடி மாவட்டத்தில். டிஎம்கே டிவிக்கே நிறைய பேர் வந்து சொன்னாங்க, நிறைய பெண்கள் கூட வந்து சொன்னாங்க டிவிக்கே. சரி, இப்போ நம்ம கூட விகடன் நேயர் வந்து இணைஞ்சிருக்காரு, அலங்கார பரதர் சார். சார் வணக்கம். 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 தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்னும் சரியாகாத பிரச்சனை என்ன இருக்கு? இல்லை, இந்த எங்கள் ஊரை பொறுத்த அளவுக்கு இப்போ ஆளக்கூடிய கட்சியினுடைய வேட்பாளர் திமுக அறிவிச்சிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் கீதாஜன் அவர்கள் வந்து இந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தில் வந்து மக்களுக்காக நிற்கல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலேயே வந்து அவங்க வந்து மக்களுக்கான போராளியாக நிற்காம அவங்களுடைய வீட்டு வாசல்லே அவங்க வந்து கைதாகி போயிட்டாங்க. அப்புறம் வந்து இப்போதைக்குள்ள ஸ்டாண்ட்பார்டில் அவங்க வந்து அவங்க அல்லது கனிமொழி இவங்கெல்லாம் வந்து ஸ்டெர்லைட் வேணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் வர்றாங்களோ இருக்கிறனால மக்கள் அவங்களுக்கு எதிராக வாக்களிக்கிறதுக்கான ஒரு நிலைப்பாடு இருக்குது. ஒரு 1952 இருந்து இன்றைய வரையும் ஒரே சமூக நண்பர்கள் தான் இந்த தூத்துக்குடி ஆள்றாங்க. அப்போ இந்த தடவை மக்களுடைய பெரும்பகுதியான மக்களுடைய விருப்பத்தை பெற்றிருக்கக்கூடிய மக்கள் வாக்களிக்க போகக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திலிருந்து மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கு வந்து ஸ்ரீநாத்னு ஒருவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. அவருக்கு வாக்களிச்சு வெற்றி பெற செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரே சமூகம் 75 வருஷங்களாக ஆண்டுகிட்டு இருக்கனால மாற்று சமுதாயத்துக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல. அந்த வாய்ப்பு இந்த தடவை கிடைக்கும்னு சொல்லி நாங்க நம்புறோம். இல்ல, இந்த பில்டிங்கை கூட பாருங்க, அது மாற்று சமுதாயமாக ஆள்றனால இந்த பில்டிங் இன்னொரு 100 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்கும். இந்த பில்டிங்கை வந்து தாசில்தார் ஆபீஸ் முன்னாடி இந்த பில்டிங்கை வந்து பராமரிப்பு பண்ணி வண்ணம் தீட்டினாந்து இன்னும் 100 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்கும். ஆனா அவங்க ஒரே சமூகமா இருக்கிறனால இது வேறொரு சமூகம், இந்த கிழக்கு பகுதி மீனவர் சமூகம், அவங்க இதை பராமரிப்பு பண்ணி வண்ணம் தீட்ட மாட்டேங்காங்க. ஆனா அரசனுடைய அலுவலகங்கள் அரசிய வாடகை கொடுத்து 20 லட்சம் ரூபாய்க்கு வெளியே வாடகைக்கு இருக்கிறாங்க. அப்ப ஏன் இதை பராமரிப்பு பண்ணலைன்னா தன்னுடைய சமூகம் கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் விடிவு காலம் பொதுமக்கள் ஓட்டை வச்சு காத்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்திற்கு ஓட்டு போடுவதற்கான ஒரு வாய்ப்பு, பெரும் வாய்ப்பாக அவருமே அறிவிக்கச்சில இது என்னுடைய நண்பன் சொல்லி அறிவிச்சிருக்காரு. ஆகவே பெருவாரியான வாக்குகள் அவர் வெற்றி பெறுவார்னு சொல்லி நாங்க நம்புறோம். நம்ம கூட தூத்துக்குடியோட நாம் தமிழர் வேட்பாளர் ஜேக்கப் தேவதாஸ் அபிஷேக் நின்றுட்டு இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? பிரகாசமா இருக்கு. மக்கள் மத்தியில ஒரு மாற்றங்கள் தெரியுது. தொகுதியில ஜெயிப்பீங்க நம்புறீங்களா? 100% வெற்றி தான் தமிழ்நாட்டுல. கண்டிப்பா, இதுல மாற்றுக்கிறதே இல்ல. இங்க இருக்கிற ட்ரெண்ட் தான் தமிழ்நாடு முழுக்க. தென் மாவட்டத்துல என்ன மாறுதோ அதுதான் தமிழ்நாடு முழுக்க மாறும். நீங்க தூத்துக்குடி ஜெயிச்சிட்டீங்கன்னா முக்கியமா மாத்த போற 5 விஷயம் என்ன சொல்லுங்க. மீனவர்களுக்கு கடல் ஆம்புலன்ஸ், இது வந்து ஒரு அடிப்படை தேவை. அரசு வந்து இவங்களை கண்டுக்கிட மாட்டேங்காங்க. சுவோ கழட்டாம வராத அமைச்சர் ஒரு ஆள் இருக்காரு, நம்மளால மீனவத்துறை அமைச்சருக்கு. அவரு மீன்வளத்துறையும் இதையும் வச்சிருப்பாரு. அவரை இப்படி தூக்கி தான் கொண்டு போகணும். அவரு கால் வந்து தரையில படாது. சொல்றீங்க? ஆமா. அம்மா வந்து அவங்க வர கூட மாட்டாங்க. அவங்க வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ஆட்களுடைய வீட்டு கல்யாணத்துக்கு இளவு வீட்டுக்கு இதுக்கு மட்டும் தான் வருவாங்களே தவிர அவங்க களை வேலைக்கு வர மாட்டாங்க. புதுசா காலேஜ் கட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்து. தூத்துக்குடியில இப்பதான் பார்த்தோம். ஆமா, அங்க வந்து தாவேகாக்குள்ள ஒரு பெரிய கலவரம் போய்கிட்டு இருக்கான். ஏன்னா தூத்துக்குடியில யாரை இறக்கியிருக்காரு விஜய் அப்படின்னா, களம் இறக்கியிருக்காருன்னா அவரோட நண்பர் சினிமா நடிகர் ஸ்ரீநாத்தை தான் வந்து இறக்கியிருக்காரு. ஓகே. அவர் வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் எட்மண்டோட சொந்தக்காரர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் அங்க வந்து ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லிதான் எங்க தலைவர் இறக்கியிருக்காருன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு என்னன்னா, இங்க வந்து காலங்காலமா நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அஜிதா ஆக்னல் அவங்க வந்து நான் தூத்துக்குடியில எனக்கு மாவட்ட செயலாளர் பதவியும் கொடுக்கலன்னு சொல்லிலாம் வந்து பனையூர்ல வந்து போராட்டம்லாம் பண்ணாங்க. பார்த்தோம், சீட்டு கொடுப்பாங்கன்னு நம்பிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சீட்டு கிடைக்கல. மாவட்ட செயலாளர் சாம்வேலுக்கும் இவங்களுக்கும் அஜிதா குரூப்புக்கும் இடையில ஒரு பெரிய மோதல் இருக்கு. யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் ஒரு ஆள் இன்னொரு ஆளை தோக்கடிக்கிறது தான் பார்ப்பாங்க. அதனால ஸ்ரீநாத்துக்கு கொடுத்துடலாங்கிற முடிவை விஜய் எடுத்ததா இங்க பனையூர் வட்டாரத்துல சொல்றாங்க. ஓஹோ. எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு வந்து அங்க ஒரு பெரிய அதிருப்தியில அந்த அஜிதா ஆக்னல் அவங்களோட ஆதரவாளர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, விஜயோட அந்த ஸ்டிக்கர்லாம் வீட்டுல ஒட்டி இருந்ததெல்லாம் கிழிச்சிருக்காங்க, விசில்லாம் தூக்கி போட்டு உடைச்சிருக்காங்க. இன்னும் ஓவர் நைட்ல எப்படி மாறிட்டீங்க? ஆமா. அதனால வந்து அங்க ஒரு கலவரம் போய்கிட்டு இருக்கு. அங்கேயும் எங்களுக்கு எப்படி சீட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு. ஓகே, பாப்போம். இன்னும் தாவேகால வேற எங்கேயும் வெடிக்குது அந்த மாதிரி. ஆமா. அடுத்து வந்து திருச்சி கிழக்குல இன்னொரு தொகுதியில் அவர் போட்டிடுறாரு இல்லையா? திருச்சி கிழக்குல வந்து ஏப்ரல் 2ஆம் தேதி விஜய் வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஆமா. ஆனா வந்து KN நேரு என்ன சொல்றாருன்னா, திமுக வேட்பாளர் வச்சு அவரை தோக்கடிச்சிருவோம் திருச்சி கிழக்குல அப்படின்னு சொல்றாரு.
இனிகோ இருதயராஜ் தான் அங்க எதிர்த்து போட்டிடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு வந்து தெம்பு இல்ல, திராணி இல்ல, அதனாலதான் பயந்து போய் 2 தொகுதியில நிக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆமா, இன்னொன்னு என்ன, விஜய் வந்து நான் மாற்று அரசியல் கொண்டு வரேன், சாதி மதம் பார்க்காம வந்து அரசியல் செய்வேன்னு சொல்றாரு. ஆனா சிறுபான்மையினர் வாக்கு அதிகமாக இருக்கிற திருச்சி கிழக்க வந்து அவர் தேர்வு செஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனமுமே இருக்கு. திமுக அப்படி தேர்வு செஞ்சுதான் வந்து அங்க ஒரு கிறிஸ்தவரை வந்து போட்டியிட வைக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிற அடிப்படையில அங்க போய் போட்டிடுறீங்களா அப்படிங்கிற கேள்வி விஜயை நோக்கியும் வருது. அப்ப நீங்க என்ன மாற்று கொடுக்குறீங்க அப்படிங்கிற கேள்வியும் வருது, கேக்குறாங்க. இதுல சி ஜோசப் விஜய் அப்படின்னு ஒரு பேரை அறிமுகப்படுத்தினாரு. அப்ப வந்து இத்தனை நாள் இல்லாம என்ன இப்ப மட்டும் சொல்றீங்களேன்னு பாஜகல இருந்து கேட்கல, ஜோசப் விஜய்ன்னு சொன்னதை திமுக இருந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சாரங்கள்லாம் நம்ம பார்க்க போறோம் வர வர. இதுல வந்து விஜய் வந்து அவரோட அந்த வேட்பாளர் பட்டியலை அறிமுகப்படுத்தினதுல நிறைய நம்பர்ஸ்லாம் சொன்னாங்க. 11 இஸ்லாமியர்கள், 11 கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்கோங்க. திமுக அதிமுகல 17 பெண்கள், அதிமுகல 18 பெண்கள்னா இங்க 23 பேருக்கு கொடுத்துருக்கோம்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் அப்படிங்கிற பேர் கொண்ட 17 பேருக்கு கொடுத்துருக்காங்களாம். ஓ, இது வேற யாரோ உட்காந்து எண்ணி அதுல என்னன்னா, அவர் ஃபர்ஸ்டே சொன்னாரு மதுரை மேற்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய்ன்னு சொல்லிட்டு இருந்தாருல. இப்ப விஜய், விஜயகுமார், விஜயலட்சுமின்னு பேர் கொண்ட ஒரு 17-18 பேருக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. ஓஹோ. இதுல சில பேர் என்னன்னா, விஜய் ரசிகர்கள்ங்கிறதுனால அவங்க பேருக்கு முன்னாடி தாமுன்னு பேர் இருந்தா விஜய் தாமு அப்படிலாம் போட்டுக்கிறாங்க. சோ அந்த மாதிரியும் சில பேர் வந்து இருக்கிறாங்க. இதுல அவர் பிரச்சாரத்தை அதே பேரோட போய் வேட்புமனு தாக்கல் பண்ணிட போறாங்க. எதே பேரோட? விஜய் தாமு அந்த மாதிரி கெசட்ல மாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு. அதுல இன்னொன்னு என்னன்னா, அவர் இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு குளத்தூருக்கு போனார்ல, அங்க வந்து எங்களுக்கு குளத்தூர்லயும் சரி இதுலயும் சரி சரியான போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல எங்க தலைவருக்குன்னு சொல்லிட்டு போய் தேர்தல் ஆணையத்துல புகார் கொடுத்துருக்காங்க தாவேகா தரப்புல. முதல்வர் வராரு குளத்தூருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி எங்களை அங்க உள்ளே விடல, போலீஸ் வந்து அவங்களுக்கு ஆதரவா செயல்படுறாங்க. தேர்தல் ஆணையமும் இந்த மாதிரி ஒருதலை பட்சமா நடந்துக்கிற அதிகாரிகளை ஆதரிக்கிறீங்களான்னா வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு நிர்மல்குமார். ஓகே. திமுக தங்களுடைய வாக்குறுதிகளை அறிவிச்சுட்டாங்க. மகளிர் உரிமை திட்டம் 2000 ரூபாய வந்து நாங்க உயர்த்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதியோர் உதவித்தொகை, அது மாதிரி வந்து புதுமை பெண் திட்டத்துல அந்த இது கொடுக்கறது, மாணவர்கள் கொடுக்குற உதவித்தொகை எல்லாத்தையுமே வந்து அதிகப்படுத்தி இருக்காங்க. அப்படி இருக்கிற திட்டங்களை வந்து இன்னும் மேம்படுத்துறோம் அப்படின்னு வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. அங்க ஃப்ரிட்ஜ்னா இங்க ஏசியான்னு பேசணும். ஆமா, வாஷிங் மிஷின்லாம் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. வாஷிங் மிஷின் கூட ஆமா, ஏன்னா ஏசினா ரொம்ப 30,000 ரூபாய்க்கு மேல போயிடும். ஆமா, அப்படிங்கறதுனால என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா, நீங்க என்ன வேணா வாங்கிக்கலாம்னு ஏதோ கூப்பன் கொடுக்குறாங்களாம். என்ன வேணா வாங்கிக்கலாமா? 8,000 ரூபா தான். 8,000 ரூபாய்க்குள்ள நீங்க என்ன வேணா வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன கம்பெனில, அதாவது கடைகள்ல இவ்வளவுக்கு வாங்கினீங்கன்னா இவ்வளவு பரிசு அப்படின்னு சொல்ற மாதிரி எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா 8,000 ரூபாய் கூப்பன் உங்களுக்கு தருவோன்ற மாதிரி இருக்கு. அந்த ஆன்லைன் நிறுவனங்கள்லாம் கூப்பன் கொடுப்பாங்களே, இது மைனஸ் பண்ணிட்டு நீங்க பே பண்ணா போதும், அது மாதிரி அரசாங்கமே இப்ப கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கனிமொழி வேற என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து நீங்க ஃப்ரிட்ஜ் எல்லார் வீட்லயும் இருக்கும், பட் கூப்பன் கொடுத்துட்டோம்னா வேணுங்கிறத வாங்கிக்கலாம்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்ன ஒரு பரந்துபட்ட சிந்தனை. இல்ல, கூப்பனை வந்து கிளைம் பண்ணாதான் பணம் போகும், அதை தாண்டி அதுல ஏதாவது இந்த தகுதி வாய்ந்த மாதிரி ஏதாவது வச்சிருப்பாங்க. இருக்கிற வந்து மருத்துவ காப்பீட்டு திட்டத்திலே வந்து ஒழுங்கா மருத்துவமனைகள்ல அதை வச்சு சிகிச்சை பெற முடியல, நிறைய குளறுபடிகள் இருக்கு, இதை ஏத்துக்க முடியாது அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா புதுசா ஒரு கூப்பன் சிஸ்டத்தை வேற கொண்டு வராங்க. இதுல என்னன்னா, இப்ப கம்பெனிஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்களாம், தமிழ்நாட்டுல போய் தொழில் தொடங்குவோம், இல்லதான் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாமே விக்குது, கூப்பன்லாம் வேற கொடுக்குறாங்க, கடையை போட்டுற வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. இப்ப எடப்பாடி வந்து என்ன சொல்றாருன்னா, 8,000 ரூபா அந்த கூப்பன் எது கொடுக்குறாங்கன்னா கமிஷன் அடிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்றாங்க. ஓஹோ, அதுல அடிச்சிருவாங்க திமுக காரங்க கமிஷன்றாரு. சரி, ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்கறதுல கமிஷன் அடிக்க முடியாதா? அதுல அடிக்கலாம், அதுல ஆனா நாங்க அடிக்க மாட்டோம்னு சொல்லுவாரு. கேட்டா திமுக வாங்கி கொடுத்தா அடிப்பாங்க அந்த மாதிரி சொல்லுவாரு. அதே மாதிரி அதிமுகவோட வாக்குறுதிகளை வந்து அப்படியே காப்பி அடிச்சு ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்காங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் வைக்கிறாரு எடப்பாடி. அதுக்கு கனிமொழி பதில் சொல்லியிருக்காங்க, நாங்களா காப்பி அடிக்கிறோம், இன்னும் சொல்ல போனா அதிமுக வாக்குறுதி எல்லாம் யாருமே சீண்ட கூட இல்ல, நாங்களே பார்க்கல, பெருசா பொருட்படுத்தவே இல்லை, நாங்க கூட தான் பாக்கலன்னு அவர் சொல்லுவாரு. இல்ல, இவங்க பாக்கலன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஆனா அவங்கதான் காப்பி அடிச்சிருக்காங்க, பல திட்டங்களை வந்து எங்கள்ட்ட இருந்து காப்பி அடிச்சிருக்காங்க, குறிப்பா அந்த மகளிர் உரிமை தொகையெல்லாம் நாங்க தொடங்கினதுதான், அதை வந்து அவரும் சொல்றாரு. அதுதான் உண்மை. எல்லா கட்சியும் தாவேக்காவும் அறிவிச்சிட்டாங்க, அறிவிக்காத ஒரே ஆள் வந்து சீமான் மட்டும்தான். நான் வீட்டுக்கு ஆடு, கோழி, பன்றி, கழுதை மேய்ப்பது இதையெல்லாம் வந்து அரசு வேலையை ஆக்குவேன், அவங்க பணம் தருவாங்க, நான் வேலை கொடுப்பேன் அப்படின்னு சீமான் பேசியிருக்காரு. பன்றி மேய்த்தல் அதெல்லாம் எல்லாமே அரசு வேலை. பாமகவுல யாரெல்லாம் போட்டி அப்படிங்கிற வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிருக்காங்க. அதுல வந்து சௌமியா அன்புமணி
தருமபுரி தொகுதியில வந்து போட்டியிடுறதாக சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் அன்புமணி வந்து ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு. இவங்களை வந்து எப்படியாவது எம்எல்ஏ ஆக்கிடணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு. போன தேர்தலையும் ட்ரை பண்ணாங்க, ஆனா எதுவும் பண்ண முடியல. ஆமா, இவங்களாவது 2 பேர் தான். தேமுதிகல பாருங்க, அம்மா மகனுக்கு சீட்டு வாங்கியாச்சு, தம்பியை செட்டில் பண்ணி ராஜ்யசபாக்கு அனுப்பிட்டாங்க. சரி, ஓகே. அதே மாதிரி பெரம்பூர்ல விஜய் எதிர்த்து பாமகல திலகபாமா, கவிஞர் திலகபாமா வந்து இறக்கியிருக்காங்க. அவங்க இது வரைக்கும் திண்டுக்கல்ல போட்டிட்டு இருந்தாங்க, திடீர்னு என்ன பெரம்பூருக்கு வராங்க? எங்க போட்டிட்டா என்ன, அங்கதான் கொடுத்துருக்காங்கன்றீங்க? இல்ல, ரிசல்ட் தான் தெரியுமேங்கிற மாதிரி அவங்க வந்து டீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சசிகலா 5வது அணியெல்லாம் அமைச்சிருந்தாங்கல்ல ராமதாஸோட சேர்ந்து. ராமதாஸ் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. பட் அவங்க வந்து ஒரு 23 வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறாங்க. அதுல குறிப்பா வந்து முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் வந்து போட்டிடுறாரு. இன்னொரு பக்கம் நாங்குநேரியில வெள்ளத்துறை, என்கவுண்டருக்கு பேர் அந்த சர்ச்சைகளுக்குள்ள சிக்கின வெள்ளத்துறை வந்து அவருக்கு எல்லாம் சீட்டு கொடுத்துருக்காங்க. நாங்க ஒரு பிரளயம் வெடிக்கும்ங்கிறாங்க. சின்னம்மா வந்து ஏதோ பண்ண போறாங்க பெருசான அவங்க ஆதரவாளர்கள். அந்த 23 பேர் மட்டும் சொல்றாங்க. தேர்தல் முடிச்சு அந்த 23 பேர் எங்க இருக்காங்கன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டை தாண்டி 4 இடங்கள்லையும் தேர்தல் நடக்குது. குறிப்பா புதுச்சேரியில அங்க வந்து ரங்கசாமி பாஜக கவர்மெண்ட் வந்து இருக்கிறாங்க. இதுல இப்போ வந்து காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி அமைச்சு ஒரு மாதிரி போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து ரங்கசாமி மேல பெரிய அதிருப்திகள் இல்லாததுனால திரும்ப என்டிஏ வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்க மாதிரி அங்க சொல்றாங்க அங்க பாக்குறவங்க. பட் அங்க டஃப் கொடுப்போங்கிறதுல காங்கிரஸும் திமுகவும் உறுதியா இருக்காங்க. ஸோ அதுல பார்க்கணும். இன்னொரு பக்கம் மேற்கு வங்கம், அங்க என்னன்னா மம்தா அவங்க வந்து 3 முறை தொடர்ந்து வந்து வெற்றி பெற்று அங்க முதல்வராக இருக்கிறாங்க. ஆனா எதிரில் நிக்கிறதுக்கு ஒரு முகமே கிடையாது. பிஜேபி வந்து எதிர்கட்சியா இருந்தா கூட அங்க வந்து மோடியை முன்னிறுத்தி தான் தேர்தலை வந்து எதிர்கொள்ளுது பிஜேபி. இதுல மோடி வந்து அவரை முன்னிறுத்தும் போது மம்தா இந்த மாதிரி பிரச்சாரம் பண்றாங்கன்னா, அவர் ஒரு அந்நியர், அவர் ஒரு அவுட் சைடர், அவரை வந்து வங்கத்துக்குள்ள விடக்கூடாது, நம்ம மொழி கலாச்சாரம்லாம் கெடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறதுனால ஸோ மோடி அவுட் சைடருங்கிறதே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கை கொடுக்குதான். டேக்லைனா மாறிடுச்சு இந்த தேர்தல்ல. அதனால வந்து அங்கேயும் மம்தாக்கு கொஞ்சம் எட்ஜ் வந்து அதிகமா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. திரும்பியும் 4வது முறையா வருவாங்கன்னு. அசாம்ல 10 வருஷமா பாஜக ஆட்சி தான் இருந்தா கூட அங்க எதிரில் இருக்கிற காங்கிரஸ் ரொம்ப வீக்கா இருக்காங்க. என்டிஏ கூட்டணியும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அங்க திரும்பியும் என்டிஏ ஆட்சியே வரலாம்ங்கிற மாதிரி கணிச்சிருக்காங்க. ஆமா, கேரளால வந்து குளறுபடிகள் போயிட்டே இருக்கு. என்னன்னா கம்யூனிஸ்ட் கூட்டணி அவங்க காங்கிரஸை பார்த்து இவங்க பாஜகனுடைய பி டீம்ங்கிறாங்க, காங்கிரஸ் வந்து கம்யூனிஸ்டுகளை பார்த்து பாஜகனுடைய பி டீம் அப்படிங்கிறாங்க. தெரியல இவங்க 2 பேரும் நாளைக்கு இந்தியா கூட்டணி வச்சுக்கிட்டா எப்படி போய் அதுல இருப்பாங்கன்னு தெரியல. இல்ல அதான் பாருங்க, ஆனா கம்யூனிஸ்ட் பாஜகவோட பி டீமா, காங்கிரஸ் நேர் எதிரில் இருக்கிறவங்க அவங்க நேர் எதிரா நிக்கும் போது இப்படி ஒரு குற்றச்சாட்டு. நாளைக்கு ஒருவேளை இந்தியா கூட்டணியே ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு திரும்பவும் ஒருவேளை ஆயிடுச்சுனாலும் அதுல பிஜேபியினுடைய பி டீம் தான் 2 இருக்கும் அப்படின்னு அவங்களே நினைப்பாங்க நினைக்கிறேன். ஆமா, இங்க திமுக வேற பிஜேபியோட பி டீம்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு விஜய். அதனால வந்து என்ன உணர்த்துது அப்படின்னு பிரதமர் மோடி சொல்றாருன்னா, இல்ல என்ன உணர்த்துதுன்னு எனக்கு தோணுதுன்னா, யாருமே மக்களுக்கு பிஜேபி பிடிக்காது, அதனால பிஜேபி பி டீம் அப்படின்னு கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் சொன்னா எடுபடும் நினைக்கிறாங்க போல. பிரதமர் மோடி அதை பாசிட்டிவா மாத்துறாரு. என்ன சொல்றாரு? எல்லாரும் பி டீம் அப்படிங்கிற அந்த பொசிஷனுக்கு தான் அடிச்சுக்கிறாங்க, ஆனா நாங்க தான் ஏ டீமா இருக்கோம், அந்த பொசிஷனுக்கு யாரும் வரல பாருங்க அப்படிங்கிறாரு. இன்னொரு பெருமை, எங்களோட பி டீமா இருக்க ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. பட் இதுல என்ன இன்னொரு விஷயம்னா, கேரளால நீங்க சொன்ன மாதிரி பினராயி விஜயன் 10 வருஷம் இருந்துட்டாரு, ஒரு அதிருப்தி இருக்கு அவர் மேல. காங்கிரஸ்க்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தா கூட அங்க கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால அதை கைவிட்டு போயிடுமோங்கிற மாதிரியும் பேசிக்கிறாங்க. ஒரு டஃப் ஃபைட்டு தான் கேரளால. இதுல வந்து ஏ டீம் அதெல்லாம் சொன்னா கூட, பிரதமர் மோடி சொன்னா கூட பிஜேபிக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் இல்லை அங்க. இவங்க 2 பேருக்கு தான் நேரடி போட்டி. ஓகே, தெலுங்கானால ஒரு லேண்ட்மார்க் பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க தெலுங்கானா அசம்பிளியில. என்னன்னா, பெற்றோர்களை பார்த்துக்காம சில பேர் கைவிடுறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க தெலுங்கானால பப்ளிக் செக்டார்ல வேலை பார்த்தாலும் சரி, பிரைவேட் செக்டார்ல வேலை பார்த்தாலும் சரி, அவங்களோட சம்பளத்துல இருந்து 15% பிடிச்சிருவோம், டிடெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா 10,000 ரூபாய், 2ல எது கம்மி தொகையா இருக்கோ அது வந்து பிடித்தம் செய்யப்படும்னு ஒரு பில்லை கொண்டு வந்திருக்காங்க. பெற்றோர்களை பாத்துக்கிறது ரொம்ப முக்கியங்கிறதுனால இந்த பில்லை வந்து கொண்டு வந்திருக்கோம்னு ரேவந்த் ரெட்டி வந்து பேசியிருக்காரு. வரவேற்கக்கூடிய ஒரு பில் தான். இப்போ தோணும்ல, அட்லீஸ்ட் அரசின் மூலமாக, சட்டத்தின் மூலமாகவது நம்ம வந்து கைவிட்டக்கூடாதுன்னு நினைப்பாங்கல்ல. ஆமா, நினைப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கம் இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு வந்தது. ஆமா, அதுல ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே வந்து குற்றவாளிகள் அப்படின்னு, என்ன தண்டனை அப்படின்னு இன்னைக்கு அறிவிக்கிறதாக சொல்லியிருந்தாங்க. ஆனா அரசு தரப்புல இருந்து ஒரு அறிக்கை கேட்டிருந்தாங்க நீதிமன்றம். அந்த அறிக்கையை அரசு தரப்புல வந்து தாக்கல் பண்ணல அப்படிங்கறதுனால ஏப்ரல் 2ஆம் தேதி நாங்க தண்டனை அறிவிக்கிறோம் அப்படின்னு நீதிமன்றம் அந்த தீர்ப்பை ஒத்தி வச்சிருக்காங்க. எனக்கு ரெஸ்ட் அண்ட் பீஸ் வேணும். காட், ரெஸ்ட் இன் பீஸ் வேணுமா? அப்படி இல்ல, நீதான் முதல்ல இருந்தே விறகுல தானே சமைக்கிற,
அப்புறம் ஏன் புரோட்டா விலையை ஏத்துன? எல்லாரும் ஏத்தும் போது நாம மட்டும் ஏத்தலைன்னா தப்பா நினைப்பாங்கல்ல, அதான். மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக சீட்டு வாங்க கஷ்டப்பட்டு ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு தாவி இவங்க படம் கஷ்டம் இருக்கே, பார்த்தாலே கண்ணு கலங்குது தம்பின்னு சில வேட்பாளர்களை பார்த்து சொல்றாங்க. வேட்பாளன் பேச்சு எலெக்ஷன் முடிஞ்சா போச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. சரி, விருது யாரு கொடுக்க போறோம்? விருது தளபதிகளுக்கு கொடுத்துடலாமா? தளபதிகளா? ஆமா, திமுகல தளபதினா மு.க. ஸ்டாலின் தான் சொல்றாங்க, தாவேகால தளபதினா விஜய்ன்னு சொல்றாங்க. இன்னைக்கு குளத்தூர்லயே போய் திமுக ஆட்சி அகற்றுவோம் அப்படின்லாம் பேசியிருக்காரு. இன்னைக்கு 4 இடத்துல பிரச்சாரம் பண்ண வேண்டியது, அதுல 2 பேரும் ரத்த ஆயிடுச்சு, பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே போகலங்க. அதனால குளத்தூர்ல போய் இன்னைக்கு சவால் விட்டுருக்காரு விஜய். ஆமா. ஆனா ஸ்டாலின் அவரெல்லாம் பொருட்டே கிடையாதுங்கிற மாதிரிதான் விஜய் ட்ரீட் பண்றாங்க திமுகல. இருந்தாலும் நேருக்கு நேர் நாங்க தான் நிப்போம்னு விஜய் சொல்றதுனால அதே அவரோட படத்தை நேருக்கு நேரே விருதா கொடுத்துருவோம். ஓகே. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.